ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் குக்கிங் அஃபிஷியல் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது பாஸ்மதி ரைஸில் ரொம்ப நாளாக பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் பண்ண முடியல. லாங் வீடியோவும் எடுக்க முடியல, ஒன்லி ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். அதான் இன்றைக்கி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சாலும் அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தக்காளி சோறு அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, அவருக்கு தக்காளி எந்த சாப்பாட்லேயும் போட்டால் அவருக்கு பிடிக்காது. என்ன பிரியாணி வேணாலும் செஞ்சாலும், அதாவது மட்டன், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பருப்பு சாப்பாடு, வெந்தய சாப்பாடு எது செஞ்சாலும் அதில் தக்காளி மட்டும் இருக்கவே கூடாது. அது தக்காளி போட்டிருந்தா அது தக்காளி சாப்பாடு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். சரி, இன்றைக்காச்சும் நம்ம வெஜ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நான் 2 பல்லாரி வெங்காயம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட், பீன்ஸ் 2 சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். நான் தக்காளி எப்போவுமே கட் பண்ணி போட மாட்டேன், அரைச்சி தான் சேர்த்துக்குவேன். பூண்டு, இஞ்சியெல்லாம் அது கூடயே போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தனித்தனியாக அரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக செஞ்சிடலான்ட்டு விட்டுட்டேன். சோம்பேறி சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே மாதிரி இது சோம்பேறி பிரியாணி. அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சோம்பேறித்தனமாக. ஏன் அப்படின்னா, நான் காலையிலேயே சாப்பாடு, சாம்பார், பொரியல் எல்லாமே வச்சுட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி வீடியோக்கோசரம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்ருந்தேன். அதனால ஒரு டென்ஷனோடையே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே போனாலும் ரெஸ்ட் எடுக்க தான் போவாங்க. ஏன்னா அது அம்மா வீடுனாலே அது ஒரு ரெஸ்ட்டு. நம்ம மகாராணியாட்டு நம்ம வீட்டில் இருந்திருப்போம். ஆனால் நம்ம இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம். அதே மாதிரி தான் அம்மா வீடு. அதனால தான் நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நீங்களாம் யார் யார் இப்படி போவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படியோ கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சு அரைச்சி ஒன்றா ஊற்றியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன். எப்போயுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 3 விசில் 2 விசில் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன். ஒரே விசில் தான் இறக்கிடுவேன். அப்போ தான் சோறு கொஞ்சம் குலையாமல் இருக்கும். என் வீட்டு குக்கர் அப்படி, உங்கள் வீட்டு குக்கர் அப்படின்னு தெரில. நான் ஒரு விசில் தான் விடுவேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ ஃபுல் விலாக் எடுக்கிறது. எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரில, எப்படி பேசுறதுன்னு தெரில. கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் போடும்போது நல்ல வீடியோவாக போட்டுடலாம். மறக்காமல் நம்மளோட எம்எஸ் குக்கிங் அஃபிஷியல் விலாக் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ டெய்லி வரும். ஷார்ட்ஸ் டெய்லியுமே கண்டிப்பாக வந்துடும். வீடியோ வீக்லி ஒன்ஸ் போட பார்க்குறேன். இந்த வீடியோ செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பசி ஆயிடுச்சு. எனக்கு காலையில் நான் சாம்பார் ரசம் வச்சுருந்தேன்னு சொன்னேன்லவா, எனக்கு சாம்பார் ரசம்னாலே அவ்வளோக்கா பிடிக்காது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு சாம்பார் ரசம் மட்டும்தான் பிடிக்கும். எப்படி காம்பினேஷனில் ஒன்று சேர்த்து விட்ருக்காங்கன்னு பாருங்கள் என் பேரண்ட்ஸு. இந்த மாதிரி குஸ்கா, பிரியாணி ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்கும். தாளித்த சாப்பாடுனா மெயின் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போகிற டயத்துலலாம் மேக்ஸிமம் தாளித்த சாப்பாடே சாப்பிடுவேன். ஆனால் ஹஸ்பண்ட் ஒரு நாள் தாளித்த சாப்பாடு ஆக்கினா கூட இதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருந்துவார். அதனாலேயே நானும் சாம்பார் ரசத்துக்கு மாறிட்டேன். அதுக்கு நான் சாம்பார் ரசம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, சாப்பிடுவேன். எப்போயாச்சும் ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. சரி, நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம், ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சுமாராக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு அந்த பசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிரியாணினாலே யாருக்கு தான் பிடிக்காது, பிரியாணின்னு சொன்னாலே சாப்பிடுவோம். இன்னையோட டே விலாக் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு.